அனைவருக்கும் வணக்கம். இவ்வீடியோவில் QSR NYO என்னும் மென்பொருளில் எவ்வாறு புதிய ஆய்வு திட்டம் ஒன்றுக்கான கோவை ஒன்றை உருவாக்குவது பற்றியும், அக்கோவையில் மாற்றங்களை செய்து கொள்ளாமல் எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றியும், உங்களுடைய முதன்மை கோவைக்கு ஒரு பாதுகாப்பு கோவை ஒன்றை உருவாக்குவது பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பண்புசார் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு சிறந்த மென்பொருளாக காணப்படும் QSR NYO என்னும் மென்பொருளின் 10வது பதிப்பில் புதிய ஆய்வு திட்டம் ஒன்றை நீங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம். இங்கே NYO மென்பொருளானது ஓபன் செய்யப்பட்டு காணப்படுகிறது. தற்பொழுது நாங்கள் ஒரு புதிய திட்டம் ஒன்றை, உங்களது தரவு பகுப்பாய்வுக்கான திட்டம் ஒன்றை எவ்வாறு நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம், ஒரு புதிய கோவை ஒன்றை எவ்வாறு நீங்கள் உருவாக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம். இங்கே இம்மென்பொருளின் இடப்பக்கத்தில் காணப்படுகின்ற ஐகான்களை பார்ப்போம். இங்கே முதலாவதாக நியூ ப்ராஜெக்ட், இங்கே புதிய திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான இந்த ஐகானை நீங்கள் கிளிக் செய்வதன் ஊடாக புதிய திட்டம் ஒன்றை உருவாக்க முடியும். அடுத்ததாக ஓப்பன் ப்ராஜெக்ட் என்பது நீங்கள் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கின்ற திட்டங்களை நீங்கள் ஓப்பன் செய்வதற்காக இதனை கிளிக் செய்ய முடியும். அடுத்ததாக ஹெல்ப், இங்கே உங்களுடைய பகுப்பாய்வு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக இதனை கிளிக் செய்து அதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது புதிய திட்டம் ஒன்றை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம். இப்போது நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் என்பதை கிளிக் செய்ய, இதன் போது ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றும். இந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய திட்டத்தினுடைய பெயரை இங்கே குறிப்பிடுதல் வேண்டும். இங்கே உங்களுடைய திட்டமானது நிகழ்நிலை மூலமான கற்பித்தலும் மாணவர்களுடைய கருத்துக்களும் என்பது உங்களுடைய திட்டத்தின் பெயராக காணப்படுமாக இருந்தால் அதனை நீங்கள் இங்கே டைப் செய்ய முடியும். தமிழ் யூனிகோட் எழுத்துருவி மூலம் நீங்கள் இந்த தலைப்பினை இங்கே டைப் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக விவரணம், டிஸ்கிரிப்ஷன் என்கின்ற இந்த பெட்டிக்குள் இந்த திட்டம் தொடர்பான ஒரு விளக்கத்தை நீங்கள் மிகவும் தெளிவாக வழங்க முடியும். தலைப்பானது சிறியதாக கொண்டிருக்கும் போது அதை பற்றிய விவரத்தை நீங்கள் இங்கே மிகவும் தெளிவாக டைப் செய்ய முடியும். உதாரணமாக 2020 நிகழ்நிலை மூலமான கற்பித்தல் தொடர்பாக மாணவர்களினுடைய கருத்துக்கள் பற்றிய தரவு பகுப்பாய்வினை இந்த ஆய்வு மேற்கொள்கின்றது என்கின்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் பூரணமாக வழங்க முடியும். தலைப்பு மற்றும் விவரணங்கள் வழங்கப்பட்ட பின்னர், அதனுடைய விவரம் வழங்கப்பட்ட பின்னர் நீங்கள் இந்த கோவையை, உங்களுடைய புதிய திட்டத்தை எங்கே சேவ் செய்ய போகிறீர்களோ அதனை தெரிவு செய்ய வேண்டும். பொதுவாக இங்கே வழமையாக இங்கே NYO கோவையானது ஃபைலானது டாக்குமெண்ட்ஸ் என்ற பகுதிக்குள் NVP ஃபைலாக சேமித்து வைக்கப்படும். இப்பொழுது நீங்கள் இந்த லொகேஷனை மாற்ற விரும்பினால் நீங்கள் ப்ரௌஸ் என்பதை கிளிக் செய்து எங்கே இந்த ஃபைலை சேவ் செய்ய போகிறீர்களோ அதனை தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் உங்களுடைய சேவ் என்பதை கிளிக் செய்யலாம். இங்கே ரைட் யூசர் ஆக்ஷன்ஸ் டு ப்ரொஜெக்ட் ஈவன் லாக் என்கின்ற ஒரு தெரிவு காணப்படுகிறது. இதனை நீங்கள் ஆக்டிவ் ஆக்கும் போது, இதனை கிளிக் செய்யும் போது உங்களுடைய திட்டத்தில் மாற்றங்களை செய்து கொள்வதற்கான ஒரு கட்டுப்பாடை நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். ஒரு லாக் ஒன்றை நீங்கள் போடக்கூடியதாக இருக்கு. இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது. இந்த ஈவன் லாக்கை நீங்கள் இல்லாமல் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய திட்டத்தில் மாற்றங்களை, திருத்தங்களை மேற்கொள்ள முடியும். இப்போ உங்களுடைய திட்டத்துக்குரிய பாதுகாப்புக்கு ஏற்ப முறையில் நீங்கள் இதனை தெரிவு செய்து கொள்ளலாம். தற்பொழுது ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது உங்களுடைய புதிய ஆய்வு திட்டம் ஒன்று உருவாகி காணப்படும். உங்களுடைய பண்புசார் தரவுகளை நீங்கள் ஆய்வு செய்வதற்கான NYO மென்பொருளின் புதிய கோவை ஒன்றை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி உள்ளீர்கள். அடுத்ததாக நீங்கள் உருவாக்கியுள்ள இந்த புதிய திட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பான இன்னொரு கோவை ஒன்றை நீங்கள் எவ்வாறு பேக்கப் ஃபைலாக சேகரித்து கொள்ளலாம் என்று பார்ப்போம். அதற்காக நீங்கள் ஃபைல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் மேனேஜ் என்பதை கிளிக் செய்து காப்பி ப்ராஜெக்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த திட்டத்தை நீங்கள் எங்கே ஒரு பாதுகாப்பாக இன்னொரு கோவையை பேக்கப்பாக நீங்கள் சேகரிக்க போகிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து இங்கே நீங்கள் டெஸ்க்டாப் என்பதை தெரிவு செய்யும் போது தெரிவு செய்து அதற்கு நீங்கள் என்ன பெயரை கொடுக்க போகிறீர்களோ அந்த பெயரை இங்கே டைப் செய்ய வேண்டும். பின்னர் சேவ் என்பதை கிளிக் செய்து
பின்னர் ஓகே என்பதை கிளிக் செய்யும்போது நீங்கள் உருவாக்கிய இந்த புதிய ஆய்வு திட்டத்திற்கான ஒரு பாதுகாப்பு கோவை ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. இவ்வீடியோவில் நீங்கள் 3 விதமான விடயங்களை விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று, NYVO மென்பொருள் அதனுடைய 10வது பதிப்பில் நீங்கள் எவ்வாறு ஒரு தரவு பகுப்பாய்வை மேற்கொள்வதற்கான ஒரு புதிய கோவை ஒன்றை எவ்வாறு நீங்கள் உருவாக்குவது என்பது பற்றியும், உங்களுடைய திட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் எவ்வாறு அதனை பாதுகாப்பாக இவன் லாக் செய்ய முடியும் என்பதையும், அடுத்ததாக உங்களுடைய மூல கோவைக்கு ஏற்ப ஒரு புதிய பேக்கப் ஃபைலை எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம் என்பது பற்றியும் நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.